நான் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டுல நான் எடுத்துன்னு கூட்டாங்க இல்ல கட்டுற வழியில என் வீட்டு கட்டிக்கிட்டா அதிகமா இல்ல லட்சமா பணம் வந்து கொட்டல உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி சொல்றீங்க கவர்மெண்ட்ல அறிவில்ல உங்களுக்கு வீடு ஒரு குழந்தை கட்டுறதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போங்க துட்டு எடுத்துவாங்க. நான் பழைய ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிறேன் போங்க. நீங்க வேலை செய்ய வேணாம், நான் போட்டோ எடுத்துட்டு அனுப்புறேன். இன்னைக்கு வேலை செஞ்ச மாதிரி பிரசன்ட் போடுறேன். வீட்டுக்கு போய் சீக்கிரமா துட்டு எடுத்துவாங்க. போட்டோ எடுப்பேன். நானும் குடும்பம் தான் பண்றேன், நீங்களும் குடும்பம் தான் பண்ணீங்க. 100 ரூபாய் கூட இல்லாம யாரும் ஊர்லயும் குடும்பம் பண்ண மாட்டேங்குது. போய் துட்டு எடுத்துவாங்க. பழைய ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிறேன் போய் இல்ல கட்டுற வழியில என் வீட்டு கட்டிக்கிட்டா அதிகமா இல்ல லட்சமா பணம் வந்து கொட்டல உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி சொல்றீங்க கவர்மெண்ட்ல அறிவில்ல உங்களுக்கு வீடு ஒரு குழந்தை கட்டுறதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போங்க துட்டு எடுத்துவாங்க. நான் பழைய ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிறேன் போங்க. நீங்க வேலை செய்ய வேணாம், நான் போட்டோ எடுத்துட்டு அனுப்புறேன். இன்னைக்கு வேலை செஞ்ச மாதிரி பிரசன்ட் போடுறேன். வீட்டுக்கு போய் சீக்கிரமா துட்டு எடுத்துவாங்க. போட்டோ எடுப்பேன். போட்டோ எடு போய் எடுத்து வைப்பா. மொத்த பேர் போட்டோம் பாருமா இருக்கு. இருபேடா கோபப்பட. ஏமா நான் சொல்றது புரியலையா? இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங் 3 மணிக்கு கூப்பிடுறாங்க. டாக்ஸி எத்தனை பேர் எடுத்துட்டு சாயந்தரம் கட்டுவாங்க. ஜீரோ இருக்குது. சாயந்தரம் கிடையாது. இப்போ போய் எல்லாம் வீட்ல போய் துட்டு எடுத்துவாங்க. என் வீட்ல 100 ரூபாய் இல்லாம கூட இருக்காது. 100 ரூபாய் இல்லாம கூட குடும்பம் பண்ண மாட்டோம். நானும் குடும்பம் தான் பண்றேன், நீங்களும் குடும்பம் தான் பண்ணீங்க. 100 ரூபாய் கூட இல்லாம என் வீட்லயும் குடும்பம் பண்ண மாட்டேங்க. போய் துட்டு எடுத்துவாங்க. பழைய ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிறேன் போய் துட்டு எடுத்துவாங்க. முதல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்றவங்க வீடு வரி மட்டும் கட்டுங்க. நான் இன்னைக்கு கூட முடிச்சுட்டு போறேன்றவங்க பல வரி வீடு ரெண்டுத்தையும் கட்டுக்கோங்க. முடிஞ்சா இன்னைக்கு ரெண்டுத்தையும் முடிச்சுட்டா நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்வேன். நான் உட்காந்துங்கிறேன் பழைய ஆஃபீஸ்ல மொத்த பேரை போய் துட்டு எடுத்துருவாங்க. இல்ல வடமாதி மங்கலத்துக்கு வேலையே கொடுக்காத நிறுத்தி விடுவேன். எந்த கிளஸ்டருக்கும் வேலை கொடுக்காத நிறுத்திடுவேன். ஆர்டர் போட்டுருவேன் நான். எப்படி திருப்பி நின்றுருக்கு பத்தியா? எம்மா தெனால திருப்பி நின்றுருக்கு எம்மா தெனால திருப்பி நின்றுருக்கு பாரு. எம்மா கொள்ள வெட்டி வச்சுக்கிறீங்க. நீங்க மழை மாதிரியா அப்படி வெட்டி வச்சுக்கிறீங்க. ஏமா என்னால என் வீட்டுல கட்டிக்கிறேன். நான் இப்ப வாங்கி என் வீட்டு கட்டி போறேன். இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங் 3 மணிக்கு கூப்பிட்டுக்கிறேன். வடமாதி மாதிரி ஏன் வசூல் அவ்வளவு கேட்கறதுக்கு நான் பழைய ஆஃபீஸ்ல உட்காந்து என் கோவத்தை இந்த ஊருக்கு மொத்தமா நிறுத்திடுவேன். நான் சொல்லிட்டேன் போய் ஒழுங்கா வீட்டு வரி குழந்தை நிறுத்துவாங்க. ஏன்பா போட்டோ எடுக்கே இல்லையா? ஏமா வேலை செய்யற மாதிரி செய்யுங்க. செய்ய போறீங்களா இல்லையா? அப்படியே நிக்க வச்சு எடுத்துட்டு போயிட்டுமா டெல்லிக்கு அனுப்பிச்சுட்டுமா? 3 மணிக்கு மீட்டிங் வச்சுக்கிறாங்க. வடமாதி மாதிரி ஏமா வசூல் பண்ணுங்க கேட்கறதுக்கு. போய் சீரை இப்பயே அனுப்புறேன். போய் துட்டு எடுத்துவாங்க சொல்லிட்டேன். ஏப்பா இன்னும் 2 பிளேஸ் எங்க பண்ணாங்க? இவங்க போய் துட்டு எடுத்துட்டு வாரு. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டேன். எடுத்துட்டு வராதவங்க 4 இருந்து ஆப்ஷன் போட்டு இந்த வேலையை சொல்லுங்க. நீ வேற சொல்லுங்க மேல் பேசுறீங்க. அவங்க ஊத்த கட்டுவாங்க. சொல்றீங்களா? நீங்க ஆம்பளை ரொம்ப கேட்டா பாருங்க. ஏமா கட்டிட்டா அத வந்து சில பேர் ஆம்பளை வேணா சில பேர் அலப்பா. ஏமா ஆம்பளை மட்டும் நான் ஏன் ஊர்ல துட்டு கேக்குறேன். இல்ல போய் சொல்லு ஓடிக்கிற மாதிரி சொல்லு. எங்க ஓடிக்கிற சொன்னாங்க. ஓடிக்கிற மாதிரி சொல்லு. ஆட்டாளல புள்ள இல்ல. என்னன்னா துட்டு வாங்கதானே கட்டறீங்க. நான் தமிழ் பாட்டு சொல்றேன். தமிழ் போட்டாங்கன்னா எல்லாம் வீட்ல ஆம்பளைங்க நாங்க தான கட்டறோம். நீ ஏன் சொல்றேன்னு கேக்குறாங்க. அதனால நான் தமிழ் பாட்டு சொல்லு. போட்டா தான் எல்லாம் கட்டறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.